அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். பொதுவாக இன்ட்ராடேல ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதுலேயும் முக்கியமாக பிகினர்ஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் என்டர் ஆகும்போது மார்க்கெட் வந்து எந்த லெவல் வரைக்கும் போகும், அதாவது அதோட டார்கெட் வந்து எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடு போகலாம், இல்லை டவுன் சைடு போகலாம். ஆனால் அது எந்த ரேஞ்ச், எந்த லெவல் வரைக்கும் போகும், எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மோஸ்ட்லி வந்து தெரியாமல் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு 10 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு அந்த ரேஞ்ச் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. நம்ம ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 70 to 80% உங்களோட டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அக்யூரசி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த லெவல் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் டார்கெட்டு, இல்லை இந்த லெவல் கிட்ட வந்தால் நம்மளோட அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்களோட டார்கெட்டை வந்து ஓப்பனாக காமிக்கும். அப்படி ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அந்த வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அந்த சிபிஆர் இண்டிகேட்டரை வச்சு எப்படி நம்ம டார்கெட்டை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிபிஆர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் ப்ளாட் பண்ணணும் அப்படின்னா, இண்டிகேட்டரில் போயிட்டு நீங்கள் சிபிஆர்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் சிபிஆர் வித் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே கோமதி சங்கர்னு இருக்கும். ஸோ எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். சிபிஆர்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஓகேவா? இந்த பியூர் பாயிண்ட் சிபிஆர்னு இருக்கும், கோமதி சங்கர்னு இருக்கும். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சிபிஆர் எனேபிள் பண்ணும்போது வேறு மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதில் வந்து அதில் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி சேஞ்சஸ் பண்ணுங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இது வந்து நான் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் இருக்கேன். ஸோ அதனால் சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து நமக்கு இப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெரோதாவோ இல்லை மற்ற சில பிளாட்ஃபார்ம் இல்லை ப்ரோக்கரேஜ் அந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிவோட் பாயிண்ட்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்டில் இந்த 3 லெவல் மட்டும் தான் காமிக்கும். அதாவது சென்ட்ரல் பிவோட் அந்த லெவலு, அப்புறம் டாப் சென்ட்ரல், அடுத்தது பாட்டம் சென்ட்ரல், இந்த 3 லைன் மட்டும் தான் காமிக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூ அந்த பிளாட்ஃபார்மில் தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்லையும் இந்த மாதிரி இருக்குது. ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு பிளாட் ஆகும். ஆனால் மற்ற பிளாட்ஃபார்ம் மோஸ்ட்லி இந்த ஜீரோதா இல்லை வேறு ப்ரோக்கரேஜ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, வேறு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த 3 லைன் மட்டும் தான் உங்களுக்கு பிளாட் ஆகும். ஸோ நாங்கள் ஜீரோதா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லெவலுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூவை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூன்னு ஆப் இருக்குது, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக காமிக்கும். நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது வந்து ஜீரோதாவில் எடுத்துக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு சேட்டை பார்க்குறப்போ ஒரு லெவல்ஸை உங்களுக்கு ஃபைன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து அந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஒரு சில ப்ரோக்கரேஜ்லாம் இந்த மாதிரியான அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இருக்காது. நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு சில ப்ரோக்கரேஜில் வந்து கரெக்டாக இருக்காது, ஒவ்வொரு சில ஆப்லாம் இருக்காது. ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இண்டிகேட்டர்ஸும் ஒர்க் ஆகும், நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ ட்ரேடிங் வியூ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டார்கெட்டை வந்து ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சிபிஆர் அந்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து லைன் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு. இது வந்து S1, இது வந்து S2, அதுக்கு கீழே ஒரு லைன் இருக்கும் S3, மேக்ஸிமம் S3 வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலு. அதே போல் இந்த லெவலுக்கு மேலே அதாவது இந்த இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா R1, R2, R3 இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு. ஸோ சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து இந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேசிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சிபிஆர் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த சிபிஆர் இருக்கு இல்லையா, அந்த சிபிஆர் லெவல்ஸு இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்பை வந்து தேடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அப்போது சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது, அடுத்ததான் இந்த வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அப்படி என்ட்ரி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எது இருக்குன்னா இந்த பாட்டம் சென்ட்ரல் இந்த லெவல் வைக்கலாம், அப்படி இல்லைனா இந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக பாயிண்ட் வச்சு நீங்கள் பண்ண அந்த ஆப்ஷன்ஸில் சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கரெக்டாக பாயிண்ட்டை வந்து
நோட் பண்ணி உங்களுக்கு வைக்க முடியாது. நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதாவது இந்த லெவலை தொட்டுடுச்சு அப்படின்னா நான் மேனுவலாக எக்ஸிட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? ஆனால் இது வந்து கால்குலேஷன் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் அந்த ப்ரீமியம் வந்து கால்குலேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் க்ரீக்கை வந்து நீங்கள் படிக்கணும். அதில் வந்து நமக்கு இந்த டெல்டா, தீட்டா, அப்புறம் இந்த காமா இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பாயிண்ட் வந்து மேலே ஏறும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறீங்க, அதாவது மேக்ஸிமம் நான் அதாவது மார்க்கெட் வந்து நான் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ போட்டுட்டு வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் லெவலாக வச்சுக்கலாம், இல்லைனா இது ஒரு ஸ்டாப் லாஸ் லெவல், 2 லெவலில் ஏதோ ஒரு லெவலில் வச்சுக்கலாம். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இதை கிராஸ் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை விட்டு எக்ஸிட் ஆகிடலாம். அதே போல் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் இது வந்து அதாவது கிராஸ் பண்ணி இங்கே க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அதாவது உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு நீங்கள் வெளில போயிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டோம், இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ், இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம்னா டார்கெட் எது வைக்கிறது அப்படின்னா இந்த S1, ஓகேவா? இந்த சப்போர்ட்டை வந்து நமக்கு வந்து அந்த டார்கெட்டாக வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த S2 இது மாதிரி இந்த 2 லைனை வந்து நமக்கு வந்து டார்கெட்டாக வைக்கலாம். ஏன் இந்த 2 லைனை டார்கெட்டாக வைக்கிறோம்? பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் S1 அந்த சப்போர்ட் லைனு, இந்த S1, S2 அது போல் R1, R2 இந்த ரெசிஸ்டன்ட் லைன் வந்து மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு இது வந்து ரிவல்ஸ் ஆகும் தான். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை வந்து நம்ம என்னத்தை டார்கெட் வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போது மார்க்கெட்டை மோஸ்ட்லி யார் கண்ட்ரோல் பண்ணுவா? ஆப்ஷன் செல்லர்ஸ், ஓகேவா? ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே போல் ஆப்ஷன் செல்லர் வந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஏன்னா பையர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஹோல்டு பண்ண மாட்டாங்க, செல்லர்ஸ் தான் ஹோல்டு பண்ணுவாங்க. ஏன் செல்லர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போது கீழே போகுது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ட்ரேட் வந்து செல்லர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு, இல்லை மார்க்கெட் வந்து இப்படி சைட்வேஸில் போயிட்டு இருந்தாலும் ப்ராஃபிட்டு, இல்லை அவங்க நினைக்கிற லெவலுக்கு கொஞ்சம் மேலே போய் முடிஞ்சாலும் ப்ராஃபிட்டு. சரியா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஆப்ஷன் செல்லர் வந்து இந்த லெவலில் வந்து ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறாங்க, அதாவது ஷார்ட் போகிறாங்க. அதாவது என்னென்னா இந்த வச்சுக்கோங்களேன் 18,150 வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க, ஓகேவா? கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க செல்லர்ஸு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரீமியம், இப்போ சப்போஸ் ஒரு 70 rupees ப்ரீமியம்க்கு வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 18,220 வரைக்கும் போகிற வரைக்கும் இதுதான் உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அதாவது மார்க்கெட் வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு ப்ளஸ் அவங்களோட ப்ரீமியம் அதை வந்து தாண்டி போனால் தான் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகுமே தவிர அதுக்கு கீழே எங்கே வேணாலும், அதாவது 18,150 முடிஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு, 18,150க்கு கீழே போய் முடிஞ்சாலும் ப்ராஃபிட்டு. ஸோ ரொம்ப அக்ரெசிவாக கீழே இறங்கினாலும் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த 3 வழியிலையும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் ஆப்ஷன் செல்லருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஆப்ஷன் செல்லர் எப்போ ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிறப்போ அந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் போகும், இல்லைனா சைட்வேஸில் இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஹோல்டு பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க வந்து சப்போர்ட் எப்போ அவங்க வந்து அந்த ஹோல்டு பண்ணாமல் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான S1, S2 அதே போல் இதுக்கு மேலே இருக்கிற இந்த R1, R2 அது மாதிரி R2 லெவல்ஸ்லாம் இங்கே இருக்கும். அந்த பாயிண்ட் கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து சப்போர்ட் பாயிண்ட். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சப்போர்ட் லெவலில் வந்து இது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையராக இருந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறவங்களும் சரி, அதே போல் ஆப்ஷன் செல்லரும் சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இன்னும் மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்குதா, இந்த லெவலில் இறங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் இறங்கணும்னா இந்த இடத்த வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இதுலேருந்து மார்க்கெட்டை வந்து அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க. அதாவது எந்த லெவல் வரைக்கும்னா அடுத்து இந்த S2 லெவல் வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியுது. சப்போஸ் இதை தாண்டி வேற எங்கேயாச்சும் மார்க்கெட்டை வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி சப்போஸ் மேலே ஏறிடுச்சுன்னா அங்கேயே அந்த லெவலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த S1 கிராஸ் பண்ணி கீழே இறங்குனுச்சு, ஒரு 50% கீழே இறங்குது மார்க்கெட் அப்படின்னா அடுத்தது கண்டிப்பாக S2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க வந்து நம்புவாங்க. அதே போல் பாருங்கள் இந்த S2 டச் இந்த லெவலில் இந்த இடத்துல பாருங்கள் S2 கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு, திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா இந்த S2 வந்து டச் பண்ணியிருக்கு. சரியா? இது வந்து மார்க்கெட் வந்து ஷார்ட் போகிறப்போ, அதாவது மார்க்கெட் கீழே இறங்குறப்போ இந்த மாதிரி. அதே போல் மார்க்கெட் மேலே போகிறப்போ எந்த இடத்த வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ இந்த நாளில் பாருங்கள் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு போகும், இந்த R1 வரைக்கும் போகும்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணுவாங்க. கரெக்டாக R1 டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே போல் மார்க்கெட் கீழே இறங்குறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சிபிஆர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இங்கே வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய பேர் ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அப்படின்னா இந்த மிடில் லெவல் ஓகேவா, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு ரெண்டாவது இன்னொன்று உங்களுக்கு என்ன புரியும்னா, சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ மார்க்கெட் வந்து லாங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. எது வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த R1 வரைக்கும். சரியா, திரும்ப இந்த R1 வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க. அதே போல் பாருங்கள் மார்க்கெட் முடிகிறப்போ கரெக்டாக இந்த R1 கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ட்ரேடிங் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு லெவல் இங்கே வந்து என்ன இருக்கும், நல்ல சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த செல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லாங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. மார்க்கெட் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் பையரும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது செல்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட வியூ வந்து லாங்காக இருக்கும், மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினச்சிக்கிட்டு புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. அதே போல் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிருக்கும், திரும்ப இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ், நம்மள மாதிரி அந்த ரீட்டைலர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் பையர்ஸ், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனதும் இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. ஆனால் மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கினாலும் இந்த ஆப்ஷன் செல்லர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணியிருப்பாங்க அவங்களோட பொசிஷனை. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலே ஏறி இந்த லெவல், இந்த R1 லெவல் இருக்கு இல்லையா, இதுகிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த செல்லர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பொசிஷனை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுவாங்க. சரி, இதுக்கப்புறம் கீழே இறங்கினாலும் இறங்கலாம், ஏன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இந்த லெவலை வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்படிங்கிறதுனால இந்த லெவல் வரைக்கும் அவங்க வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும், உங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டியும் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் OI பற்றி ஒரு கான்செப்ட் அந்த வீடியோவும் போட்டிருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தெளிவாக சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் செல்லர் வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறவங்க. சரியா, அதனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நம்ம பார்க்கணும். அதே போல் தான் இந்த சிபிஆர் இண்டிகேட்டரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதே போல் இந்த மார்க்கெட் பாருங்கள், மார்க்கெட் வந்து சிபிஆர் கீழே தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏற ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல S1, இது வந்து S1, இது வந்து S2 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே ஏற ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பியர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருப்பாங்க. அதே போல் இந்த லெவல் ஓகேவா, இந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சிருப்பாங்க. அப்படின்னா இந்த டேவோட ஹை இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த S2. அதனால தான் பாருங்கள் மார்க்கெட் கீழே இறங்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் திரும்ப இதை ஸ்ட்ராங்காக உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப கீழே வந்து திரும்ப இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. எது வரைக்கும் இறங்கியிருக்கு அப்படின்னா நல்லா பாருங்கள், S2லேருந்து கீழே இறங்கி இந்த S3 லெவல் வரைக்கும் வந்து கரெக்டாக டச் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ நீங்கள் சிபிஆர் இண்டிகேட்டரை வந்து மெயினாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் ஒரு எந்த லெவல் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, சரியா, ஆப்ஷன் பையராக இருக்கீங்க பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைடு வேஸ்ல எப்படி போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் மெல்ட் ஆகி உங்களுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். அதாவது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ். சரியா, இந்த டேவோட ஹை வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே இறங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சா, சில பேர் இந்த ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா பண்ணிருக்கலாம். சரியா, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை வந்து ஹோல்டு பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ அடுத்ததான் உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் எப்படி ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்விங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்விங்கோட லோ அப்படின்னா இந்த ஸ்விங்கோட இந்த லெவல் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்து நீங்கள் இந்த லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போய் திரும்ப வந்து உடச்சி கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்விங்கோட ஹை ஓகேவா, இது வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் மாற்றணும். சரியா, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போய் இந்த கன்சல்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கீழே உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அப்படியே நீங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிக்கிட்டே நீங்கள் கொண்டுகிட்டே வரணும். அதாவது மார்க்கெட் திரும்ப இந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா நான் வந்து என்னோட ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறி திரும்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்துருச்சு. ஒன்ஸ் இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா S1 தாண்டி S2 தாண்டி S3 வரைக்கும் வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டார்கெட்டான லெவல். ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் சிபிஆரோட லெவல்ஸ் இந்த S1, S2, S3 அதே போல் இதுக்கு மேலே இருக்கும் இல்லையா க்ரீன் லைனு R1, R2, R3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டார்கெட் லெவல்ஸாக கண்டிப்பாக வச்சுக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.